புருஷாய வித்மஹே வக்கரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் மாசி மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கிலம் 16ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி தேய்பிறை சதுர்த்தி திதி. நள்ளிரவு 1:59 வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். திங்கட்கிழமை விடியற்காலை 4:18 வரை உள்ளது. நாள் முழுவதும் அமிர்த யோகம். இன்று சுபமுகூர்த்த நாள். சங்கட அர சதுர்த்தி. விநாயக பெருமான ஆலயங்களில் மாலை சந்திர உதயம் ஆன பிறகு விநாயக பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். அன்பர்கள் அனைவரும் அதில் பங்கு கொண்டு விநாயக பெருமானின் அருளை பெற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு திசை. பரிகாரம் வெள்ளம். சுப ஓரை சுக்கிர ஓரை காலை 7 மணி முதல் 8 மணி வரை. புதன் ஓரை காலை 8 மணி முதல் 9 மணி வரை. குரு ஓரை காலை 11 மணி முதல் 12 மணி வரை. சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள் சதயம் மற்றும் பூரட்டாதி. சதயம் மற்றும் பூரட்டாதியில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி. சூரியன் 11. அரசாங்கத்தால் சிலருக்கு ஆதாயம் கூடும். அரசாங்க காரியம் கைகூடும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். புதன் 11. மாணவர்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. மேல் படிப்பு படிக்க சிலருக்கு இடம் கிடைக்கும். சனி 11. தொழிலில் அமோக லாபம் உண்டு. கான்ட்ராக்ட் தொழில், ரியல் எஸ்டேட் வியாபாரம், ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம் செய்பவர்கள் லாபம் பார்ப்பர். ராகு 12. உடல் நலனில் கவனம் தேவை. சுக்கிரன் 12. பெண்களுக்கு ஏற்றதொரு நேரம் இது. சில பெண்களுக்கு திருமண வாக்கியம் கூடி வரும். பெண்கள் அழகு சாதன பொருட்கள் வியாபாரம் செய்வோர் அதிக லாபம் பார்ப்பர். குரு 2. வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கும். திருமணம் ஆகாதவருக்கு திருமணம் கூடி வரும். செவ்வாய் 3. கான்ட்ராக்ட் தொழில், ரியல் எஸ்டேட் தொழில், செங்கல் மணல் வியாபாரம் சூடு பிடிக்கும். லாபம் கிடைக்கும். சந்திரன் 6. சந்தோஷம் கூடும். குடும்பத்தில் சுப நிகழ்வு நடக்கும். நட்சத்திர பலன். அசுவதி. யாரையும் நீங்கள் சீர்தூக்கி பார்ப்பீர்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம் இது. குடும்பத்தில் சுப நிகழ்வு நடக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு மரியாதை கூடும். பொன் பொருள் நகை சேரும். சேமிப்பு கூடும். பரணி. சுக்கிரபலம் உள்ளவர்கள். உங்களுக்கு நகை பொன் பொருள் எல்லாம் கூடும். சேமிப்பு கூடும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. தொழிலில் அமோக லாபம் உண்டு. கார்த்திகை. கோபம் உண்டு. ஆனால் உங்களுக்கு நல்ல குணமும் உண்டு. ஏற்றதொரு காலம். குடும்பத்தில் சுப நிகழ்வு நடக்கும். அதே சமயம் உங்கள் சேமிப்பு கூடும். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான். குலதெய்வ வழிபாடு
இஷ்ட தெய்வ வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு. ரிஷபராசி. ராகு 11. ஆடியோஸ் வியாபாரம் சூடு பிடிக்கும். செல்போன் வியாபாரம் சூடு பிடிக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நல்லதொரு ஏற்றம் உண்டு. எல்லா வகையிலும் இவர்களுக்கு வருவாய் கூடும். சுக்கிரன் 11. அழகு சாதன பொருட்கள் விற்பனையாளர்களுக்கு நல்ல வருவாய் உண்டு. பெண்களுக்கு ஏற்றதொரு நேரம் இது. சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடும். புதன் 10. குடும்பத்தில் சுப நிகழ்வு நடக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டு. மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றம் உண்டு. சில மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கிற யோகம் உண்டு. சனி 10. ஆட்சி பெற்றுள்ளதால் செய்யும் தொழிலையே செய்யவும், பார்க்கும் உத்தியோகத்தை பார்க்கவும் மேன்மை உண்டாகும். சூரியன் 10. அரசாங்கத்தில் சிலருக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். அரசியலில் சிலருக்கு நல்ல ஸ்தானம் கிடைக்கும். சந்திரன் 5. சில காரியம் தடைப்பட்டு பின் வெற்றியாகும். செவ்வாய் 2. உடல்நலில் அக்கறை தேவை. மறைமுக எதிர்ப்புகள் தோன்றி மறையும். குரு ஜென்மத்தில் உடல்நலில் கவனம் தேவை. நட்சத்திர பலன். கார்த்திகை. கோபம் உண்டு, நல்ல குணமும் உண்டு. இன்று உங்களுக்கு நிதான போக்கு தேவை. வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயம் முன்னேறுவீர்கள். முயற்சி செய்து கொண்டே இருங்கள். உங்களுக்கு வெகு விரைவில் முன்னேற்றம் கிடைக்கும். ரோகிணி. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. யாருடனும் பகைமை பாராட்ட வேண்டாம். இன்று எல்லா வகையிலும் ஏற்றதொரு காலம் இது. உங்களுக்கு வருவாய் கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. மிருகசீரிடம். தெய்வ அனுகூலம் உண்டு. செய்தொழிலில் முன்னேற்றம் உண்டு. வருவாய் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. வணங்க வேண்டிய தெய்வம் ருத்ரன், சித்தர்கள் வழிபாடு மற்றும் துர்க்கை அம்மன். மிதுன ராசி. செவ்வாய் ஜென்மத்தில் ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்பவர்கள் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். அளவாக பேசினால் லாபம் கூடும். சந்திரன் 4. சில காரியம் தடைப்பட்டு பின் ஜெயம் உண்டாகும். கேது 4. நண்பர்களிடம் பேசும்போது ஜாக்கிரதையாக பேச வேண்டும். தொழில் கூட்டாளிகளுடன் பேசும்போது எச்சரிக்கையுடன் பேச வேண்டும். அதனால் விரோதத்தை தவிர்க்கலாம். சூரியன் 9. அரசாங்க வேலைகளை எடுத்து செய்பவர்கள், கான்ட்ராக்ட்காரர்கள் கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக் கொள்ளவும். சனி 9. சில காரியங்கள் தடைப்பட்டு பின் ஜெயம் உண்டாகும். தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு கேட்பார்கள். அவர்களை நல்லபடியாக பேசி சமாளிக்க வேண்டும். புதன் 9. கடன் கொடுத்திருந்தால் அதை நீங்கள் குறித்து வைத்திருக்க வேண்டும். அவ்வாறு குறித்து வைக்கவில்லை என்றால் உங்களுக்கு மறதி ஏற்படும். அதனால் பொருள் நட்டமாகும். மாணவர்கள் கல்வியை மிகவும் கவனத்துடன் பயில வேண்டும். எழுதி பார்க்க வேண்டும். ராகு 10. சுப விரயம் குடும்பத்தில் நடைபெறும். அதனால் உங்களுக்கு லாபம் உண்டு. சுக்கிரன் 10. அழகு சாதன பொருட்கள் விற்பனையாளர்கள் கணக்கு வழக்குகளை சரியாக பராமரிக்க வேண்டும். சில பெண்கள் அளவாக பேச வேண்டும். நிதானம் தேவை. குரு 12. உடல் நலனில் அக்கறை தேவை. நட்சத்திர பலன். மிருகசீரிடம். கோபம் வேண்டாம், விட்டு கொடுத்து போங்கள்.
எல்லாமே மேன்மையாகும். முயன்றால் முடியாது எதுவும் இல்லை. திருவாதிரை, மனதில் பட்டதையெல்லாம் பேச வேண்டாம். முடிந்த அளவு மௌனமாக இருந்தால் வெற்றி உண்டாகும். பெரியவர்களை அனுசரித்து போகவும், அதனால் லாபம் உண்டாகும். புனர்பூசம், தெய்வ அனுகூலம் உண்டு. நீங்கள் விட்டு கொடுத்து போவீர்கள், அனுசரித்து பேசுவீர்கள். அதனால் உங்களுக்கு காரிய ஜெயம் உண்டாகும். எதையும் யோசித்து நீங்கள் செயல்படுத்த வேண்டும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள். சித்தர்கள் வழிபாடு துர்க்கை அம்மன். கடகராசி, குரு 11. எல்லா வகையிலும் ஏற்றதொரு நேரம் இது. உங்களுக்கு எல்லா காரியமும் கைகூடும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, ப்ரமோஷன் உண்டு. சிலருக்கு தொழிலில் அபரிதமான வளர்ச்சி இருக்கும். சிலர் புதிய தொழிலில் நல்லதொரு வளர்ச்சியை காண்பார். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று மேல் படிப்புக்கு இடம்பெயர்வார்கள். பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடும். சுக்கிரன் 9. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. திருமணம் தள்ளிப்போன பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். புதன் 8. மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை உண்டு. சில மாணவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் இன்று அனுகூலம் ஏற்படும். கேது 3. எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றம் உண்டு. காலனி வியாபாரம் செய்பவர்களுக்கு அமோக லாபம் கிடைக்கும். ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கு அமோக லாபம் உண்டு. செவ்வாய் 12. சுபவரையும் குடும்பத்தில் நடக்கும். உங்கள் புத்திசாலித்தனத்தால் விரயத்தை சுபவரயமாக மாற்றுவீர்கள். சந்திரன் 3. குடும்பத்தில் சுப நிகழ்வு கச்சிதமாக நடக்கும். மனதில் மகிழ்ச்சி கூடும். ராகு 9. உடல் நலனில் கவனம் தேவை. சனி 8. ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ளவும். நட்சத்திர பலன். புனர்பூசம், ஸ்ரீ ராமபிரான் நட்சத்திரம் ஆகும். ஆகையால் உங்களுக்கு தெய்வ அருள் உண்டு. எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றதொரு நேரம் இது. நீங்கள் நினைத்ததை செய்து முடிப்பீர்கள். பூசம், அனைவருக்கும் நீங்கள் அட்வைஸ் செய்வீர்கள். அதே சமயத்தில் உங்கள் குடும்பத்தில் மிகவும் அக்கறை கொள்வீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்வு நடக்கும். பொன்பொருள் சேர்க்கை, வீடுமனை கட்டுதல், எல்லா பாக்கியமும் கைகூடும். ஆயில்யம், பாசம் மிகுந்தவர்கள். தொழிலில் அபரிதமான வளர்ச்சி உண்டு. பொன்பொருள் சேர்க்கை உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி அம்மன், துர்க்கை அம்மன் மற்றும் ஆஞ்சநேயர். சிம்மராசி, செவ்வாய் 11. தைரியம் கூடும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சூடுபிடிக்கும். ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம் நல்ல வருவாய் கொடுக்கும். குரு 10. டீச்சர் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு டிரான்ஸ்பர் வித் ப்ரமோஷன் கிடைக்கும். சிலர் அரசாங்க உத்தியோகத்தில் டிரான்ஸ்பர் வித் ப்ரமோஷன் நிச்சயம் உண்டு. சுக்கிரன் 8. பெண்களுக்கு ஏற்றதொரு நேரம் இது. சில பெண்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும். புதன் 7. மாணவர்கள் கல்வியை நன்று கவனித்து படிக்க வேண்டும். அதனால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சனி 7. எதையும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். யோசித்து முடிவெடுக்க வேண்டும். தொழிலாளர்களுடன்
இணக்கமான ஒரு சூழலை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அதனால் உங்களுக்கு லாபம் கூடும். சூரியன் 9 உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றதொரு நேரம் இது. அரசாங்க வேலைகள் தாமதப்பட்டு பின் வெற்றி கிடைக்கும். சந்திரன் 2 உடல்நலனில் கவனம் தேவை. நட்சத்திர பலன். மகம். பிடிவாத குணத்தை தளர்த்தினால் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். எதையும் விட்டு கொடுத்து போங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். பூரம். உங்கள் சொல்படிதான் மற்றவர்கள் நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள். விட்டு கொடுத்து போங்கள். அவர்கள் உங்கள் வழிக்கு வந்து விடுவார்கள். அதனால் நல்லதொரு ஏற்றம் உங்கள் தொழிலிலும் குடும்பத்திலும் அமையும். உத்தரம். அரசாங்க வேலைகள் தாமதப்படும். பின் ஜெயம் உண்டாகும். கோபப்பட வேண்டாம். பொறுமையை கையாளுங்கள். முயற்சித்தால் முடியாது எதுவும் இல்லை. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு. கன்னிராசி. குரு பகவான் 9 உங்களுக்கு ஏற்றதொரு நேரம் இது. அனைத்து தொழிலும் முன்னேற்றம் காண்பீர். ரியல் எஸ்டேட் வியாபாரம், ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம், அழகு சாதன பொருட்கள் வியாபாரம், பர்னிச்சர் வியாபாரம், ரெடிமேட் துணி வியாபாரம், காலனி வியாபாரம், அனைத்து வியாபாரங்களும் லாபம் காண்பர். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் ப்ரமோஷன் உண்டு. சந்திரன் ஜென்மத்தில் தேக சுகம் உண்டு. சௌக்கியம் கூடும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கூடும். சனி 6 தொழிலாளர்கள் உங்களுக்கு ஆதரவுகரம் நீட்டுவர். அதனால் தொழிலில் அமோக லாபம் கிடைக்கும். கான்ட்ராக்ட் தொழில் சிறக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் நிச்சயம் உண்டு. சூரியன் 6 அரசாங்க காரியங்கள் கைகூடும். அரசாங்கத்தில் சிலருக்கு வேலை கிடைக்கும். ராகு 7 கவனமாக பேச வேண்டும். கவனமாக பழக வேண்டும். யோசித்து முடிவெடுக்க வேண்டும். கையெழுத்திடும்போது யோசித்து கையெழுத்திட வேண்டும். ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. நட்சத்திர பலன். உத்தரம் ஏற்றதொரு நேரம் இது. எல்லா காரியமும் கைகூடும். இன்று அமோகமான நாள். உங்களுக்கு வளர்ச்சி உண்டு. வருவாய் கூடும். அஸ்தம் செய்தொழிலில் அமோக வளர்ச்சி உண்டு. நினைத்த காரியம் முடியும். உங்களுக்கு இந்நாள் பொன்னாளாக அமையும். சித்திரை கான்ட்ராக்ட் வியாபாரிகள், ரியல் எஸ்டேட் வியாபாரிகளுக்கு இன்று நல்ல வருவாய் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் மற்றும் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு. துலாம் ராசி. ராகு 6 சஞ்சாரம். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. கான்ட்ராக்ட் தொழில், மெடிக்கல் ஷாப், ரியல் எஸ்டேட் வியாபாரம், கெமிக்கல்ஸ் வியாபாரம் பார்ப்பவர்களுக்கு அதிக வருவாய் கிடைக்கும். கமிஷன் வியாபாரம் செய்பவர்களுக்கும் அதிக வியாபாரம் உண்டு. அழகு சாதன பொருட்கள் விற்பனையாளர்களுக்கு கூடுதல் வருவாய் கிட்டும். காலனி வியாபாரம் செய்பவர்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. சுக்கிரன் 6 பெண்களுக்கு பொன் பொருள் ஆபரணம் சேர்க்கை உண்டு. உடல் நலனில் கவனம் தேவை. குரு 8 எதையும் யோசித்து பேச வேண்டும். யோசித்து செயல்படுத்த வேண்டும். நிதான போக்கை
கடைபிடிக்க வேண்டும். பெரியோர்களை அரவணைத்து செல்ல வேண்டும். மகான்கள் வழிபாடு மேற்கொள்ள வேண்டும். உடல் நலனில் கவனம் தேவை. புதன் 5 மாணவர்கள் கல்வியில் நன்கு ஊன்றி படிக்க வேண்டும். மனதை அலைபாய விடக்கூடாது. சனி 5 நிதான போக்கை கடைபிடித்தால் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். செவ்வாய் 9 சில காரியம் தாமதப்பட்டு பின் வெற்றி உண்டாகும். சந்திரன் 12 குடும்பத்தில் சுப நிகழ்வு நடக்க வாய்ப்பு உள்ளது. நட்சத்திர பலன். சித்திரை முன்கோபத்தை தவிருங்கள். வார்த்தையில் நிதானத்தை கடைபிடியுங்கள். உங்களுக்கு ஏற்றதொரு காலமாக அமையும். விரயத்தை சுப விரயமாக மாற்றுவீர்கள். சுவாதி டக்கென்று பேசிவிடுவீர்கள். அதனால் மற்றவருடைய மனம் சங்கடப்படும். அவ்வாறு பேசாமல் இருந்தால் உங்களுக்கு லாபம் கூடும். விசாகம் தெய்வ அனுகூலம் உண்டு. எதையும் யோசித்து பேசுவீர்கள், யோசித்து பழகுவீர்கள். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் தாமதப்பட்டு பின் வெற்றி உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்வு நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 3. வணங்க வேண்டிய தெய்வம் மகான்கள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, துர்க்கை அம்மன் வழிபாடு. விருச்சிக ராசி. குரு 7 திருமணம் தள்ளி போனவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும். பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சுக்கிரன் 5 பெண்களுக்கு ஏற்றதொரு நேரம் இது. அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்வோர் நல்ல லாபம் காண்பர். பியூட்டிஷியன்ஸ் நல்ல வருவாய் காண்பர். பெண்களுக்கு சுப நிகழ்வு நடக்கும். ராகு 5 நிதானம் தேவை. கெமிக்கல்ஸ் வியாபாரம் மற்றும் ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்பவர்கள் வாய் வார்த்தையை விட வேண்டாம். மற்றவர்களை அனுசரித்தால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. புதன் 4 பக்தி அதிகமாகும். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. மாணவர்கள் படித்த பாடத்தை திரும்ப படிக்க வேண்டும். கல்வியில் ஊன்றி பயில வேண்டும். சனி 4 வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. நண்பர்களுடனும் உறவினர்களுடன் பேசும்போது கவனம் தேவை. சூரியன் 4 அரசாங்க காரியங்கள் சற்று தாமதமாகும். பின்னர் ஜெயமாகும். சந்திரன் 11 இன்று நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஏற்றதொரு நாளாக இந்நாள் அமையும். பொன்னாள். நட்சத்திர பலன். விசாகம் தெய்வ அனுகூலம் உண்டு. பெரியோர்கள் சித்தர்கள் ஆசீர்வாதம் பெறுங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லதொரு வளர்ச்சியை காண்பீர்கள். அனுஷம் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. மகான்களுடைய வழிபாடு சால சிறந்தது. அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் அமோக லாபமும் கிடைக்கும், வளர்ச்சியும் உண்டு. கேட்டை பிடிவாத குணத்தை விட்டுவிடுங்கள். நீங்கள் நினைத்த காரியத்தை இன்று சாதிப்பீர்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. வணங்க வேண்டிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, மகான்கள் வழிபாடு, துர்க்கை அம்மன், குலதெய்வ வழிபாடு. தனுசு ராசி. சந்திரன் 10 சஞ்சாரம். சௌக்கியம் உண்டாகும். நினைத்த காரியம் கைகூடும்.
இந்நாள் பொன்னாளாக அமையும். சுக்கிரன் நாளில் உறவினர்கள் வருகை உண்டு. சில உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவர். அதனால் உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம், வாழ்க்கையில் முன்னேற்றம் நிச்சயமாக அமையும். சனி 3 தொழிலாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பர். அதனால் ஆதாயமும் லாபமும் கூடும். ரியல் எஸ்டேட் வியாபாரம், இரும்பு வியாபாரம், கெமிக்கல்ஸ் வியாபாரம், ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம் எல்லாம் லாபகரமாக அமையும். சூரியன் 3 அரசாங்க காரியம் கைகூடும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. ராகு 4 வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. நண்பர்களிடம் மனதில் பட்டதை கூற வேண்டாம். நட்சத்திர பலன். மூலம் தெய்வ அனுகூலம் உண்டு. கோயில் குளம் என்று செல்வீர்கள். மகான்கள் தரிசனம் உங்களை வாழ்க்கையில் முன்னேற்றம். பூராடம் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. நினைத்த காரியம் கைகூடும். தொழிலாளர்களால் உங்களுக்கு ஏற்றதொரு காலமாக அமையும். உடல் நலனில் அக்கறை தேவை. உத்திராடம் கோபத்தை தவிருங்கள். உடல் நலனில் அக்கறை கொள்ளுங்கள். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. இன்று நீங்கள் நினைத்த காரியத்தை முடிப்பீர்கள். எல்லா வகையிலும் ஏற்றதொரு நாளாக இந்நாள் அமையும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. வணங்க வேண்டிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, மகான்கள் தரிசனம், விநாயக பெருமான் வழிபாடு. மகர ராசி. குரு 5 வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும். இளைஞர்களுக்கும் திருமண பாக்கியம் கைகூடும். செவ்வாய் 6 பில்டிங் கான்ட்ராக்டர்களுக்கு அமோக லாபம் கிடைக்கும். பில்டிங் தொழிலில் அமோக வளர்ச்சி உண்டு. செங்கல் மணல் வியாபாரம் செழிப்பாக இருக்கும். சுக்கிரன் 3 அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்பவர்களுக்கு அதிக வருவாய் உண்டு. பெண்களுக்கு ஏற்றதொரு நேரம் இது. பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கூடும். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கிட்டும். ராகு 3 கெமிக்கல்ஸ் வியாபாரம், மெடிக்கல் ஷாப் வியாபாரம் வருவாயும் லாபமும் கூடும். புதன் 2 உங்களுக்கு நல்ல குணம் உண்டு. அதனால் உறவினர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர். அதனால் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவீர்கள். சூரியன் 2 மன வியாகுலம் ஏற்படும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகி பின் ஜெயம் உண்டாகும். சந்திரன் 9 சில காரியங்கள் தாமதமாகி பின் கைகூடும். நட்சத்திர பலன். உத்திராடம் கோபத்தை தவிருங்கள். எல்லா வகையிலும் ஏற்றதொரு காலமாக அமையும். இன்று சில காரியங்கள் தாமதப்படும், பின்னர் ஜெயமாகும். எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றம் உண்டு. குருவலம் உண்டு. அதனால் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிட்டும். திருவோணம் அமைதியானவர்கள், யோசித்து முடிவெடுப்பவர்கள். குருபலம் உண்டு. அதனால் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிட்டும். ராகுபலம் உண்டு. அதனால் உங்களுக்கு தைரியம் கூடும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. அவிட்டம் தொட்டது தொடங்கும். செவ்வாய் பலம் அதிகமாக இருப்பதால் உங்களுக்கு மனோதைரியம் கூடும். நினைத்த காரியத்தை முடிப்பீர்கள். இன்று சில காரியங்கள் தாமதமாகும், பின்பு ஜெயம் உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெளிர் நீலம்.
அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 3. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் மற்றும் சித்தர்கள் வழிபாடு துர்க்கை அம்மன். குலதெய்வ வழிபாடு. கும்பராசி. சுக்கிரன் 2 பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில பெண்களுக்கு திருமணம் பாக்கியம் கூடும். பெண்கள் தங்கத்தில் முதலீடு செய்வார்கள். செவ்வாய் 5 கட்டிட தொழில் கான்ட்ராக்ட்காரர்கள் சற்று நிதான போக்கு கையாள வேண்டும். தொழிலாளர்களை அனுசரித்தால் லாபம் உண்டு. சந்திரன் 8 எல்லா விஷயங்களிலும் இன்று கவனம் தேவை. ராகு 2 கெமிக்கல்ஸ் வியாபாரம் செய்வோர் மற்றும் மருந்து கடை வியாபாரம் செய்பவர்களுக்கு சற்று லாபம் குறையும், இருந்தாலும் வளர்ச்சி உண்டு. புதன் 1 பிரயாணம் உண்டு, அதனால் லாபமும் உண்டு. மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை உண்டு. சனி 1 அதனால் யோசித்து முடிவெடுக்க வேண்டும், யோசித்து செயல்பட வேண்டும். முக்கியமான முடிவுகளை இன்று எடுக்க வேண்டாம். நட்சத்திர பலன். அவிட்டம் தொட்டது துலங்கும். எல்லா வகையிலும் ஏற்றதொரு காலம் இது. நீங்கள் நினைத்த காரியத்தை முடிப்பீர்கள். இன்று சில காரியம் தாமதப்பட்டு பின் ஜெயம் உண்டாகும். சதயம் சந்திராஷ்டமம். நீங்கள் எதிலும் ஜாக்கிரதை தேவை, கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. இன்று பத்திரப்பதிவுகள் வேண்டாம், கையெழுத்து போட வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து கட்டாயம் போடக்கூடாது. புரட்டாதி இன்று சந்திராஷ்டமம். நண்பர்கள் மற்றும் பணிபுரியும் இடத்தில் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம், கவனம் தேவை. வண்டி வாகனத்தில் நிதானம் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. பத்திர பதிவு செய்யும் பொழுது மிகவும் கவனம் தேவை. படித்து பார்த்து கையெழுத்திட வேண்டும். முக்கிய பணிகளை இன்று செய்ய வேண்டாம். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி அம்மன், நாகாத்தம்மன், மாரியம்மன். சித்தர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர். மீனராசி. சந்திரன் 7ஆம் இடம் சஞ்சாரம். உறவினர்களிடம் மிகவும் ஆதாயம் பெறுவீர். நண்பர்கள் ஒத்துழைப்பீர். உங்களுக்கு சௌக்கியம் உண்டாகும். எல்லா வகையிலும் மேன்மை உண்டாகும். சந்தோஷம் கூடும். இந்நாள் பொன்னாளாக அமையும். செவ்வாய் 4 வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. நண்பர்கள் மற்றும் தொழில் கூட்டாளிகளுடன் பேசும்பொழுது நிதானமாக பேச வேண்டும். அதனால் விரோதத்தை தவிர்க்கலாம். குரு 3 உடல் நலனில் அக்கறை தேவை. சுக்கிரன் ஜென்மத்தில் அழகு சாதன பொருட்கள் விற்பனையாளர்களுக்கு ஆதாயம் கூடும். பெண்களுக்கு ஏற்றதொரு நேரம் இது. அனைத்து வியாபாரிகளுக்கும் தனவரவு உண்டு. செய்தொழில் முன்னேற்றம் உண்டு. ராகு ஜென்மத்தில் யோசித்து முடிவெடுக்க வேண்டும், யோசித்து பேச வேண்டும், யோசித்து செயல்படுத்த வேண்டும். சூரியன் 12 அரசாங்க காரியம் தாமதப்படும். சனி 12 உடல் நலனில் அக்கறை தேவை, கவனம் தேவை. மறைமுக எதிர்ப்புகள் வந்து விலகும். புதன் 12 மாணவர்கள் கல்வியில் மிகுந்த நாட்டம் செலுத்த வேண்டும். கேளிக்கைகளில் நாட்டத்தை செலுத்தக்கூடாது.
செல்போனில் மூழ்கி கிடக்கக்கூடாது. தவிர்த்தால் கல்வியில் மேன்மை உண்டாகும். நட்சத்திர பலன். பூரட்டாதி. தெய்வ அனுகூலம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். பெண்களுக்கு உத்தியோக வாய்ப்பு உண்டு. செய்தொழிலில் மிதமான லாபம் உண்டு. புதிய முயற்சிகள் வேண்டாம். சித்தர்கள் வழிபாடு உங்களுக்கு ஏற்றமாக அமையும். உத்திரட்டாதி. நீங்கள் நினைத்த காரியத்தை முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கோபத்தை தவிர்க்க வேண்டும். அதனால் ஆதாயம் கூடும். ரேவதி. பட்ஜெட் போட்டு செலவு செய்ய வேண்டும். புதிய முயற்சிகள் இப்பொழுது வேண்டாம். செய்யும் தொழிலை செய்யுங்கள். உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, துர்க்கை அம்மன், குலதெய்வ வழிபாடு. 12 ராசி அன்பர்களும் இன்று சங்கடஹர சதுர்த்தி என்பதால் மாலையில் விநாயகர் ஆலயம் சென்று விநாயக பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனையில் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து கலந்து கொண்டு விநாயகரை அருளை பெற்றால் எல்லா விதத்திலும் நன்மை கூடும். வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்கள் தவிடுபடியாகும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.